வணக்கம். ஒருத்தர் தன்னோட வீட்டு வேலைகளுக்காக ஒரு கழுதையை வளர்க்குறாரு. அதாவது ரொம்ப இந்த கனமான பொருட்கள்லாம் அங்கங்க கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக அப்படி ஒரு கழுதையை வளர்க்குறாரு. அவர் வீட்டு தோட்டத்துல பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நாள் கழுதை அப்படி இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது. அங்க ஒரு கிணறு உண்டு. அந்த கிணறு எப்படின்னா தண்ணி எல்லாம் கிடையாது, ரொம்ப வறண்ட கிணறு தான். இது எப்படியோ தவறுதலா அந்த கழுதை கிணத்துக்குள்ள விழுந்துருது. முதலாளி எப்படியாவது இந்த கழுதையை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி பார்க்குறாரு, காப்பாற்ற முடியல. இப்ப எப்படியாவது இந்த கழுதையை காப்பாற்றணும் அப்படின்னா பண செலவாகும். பணம் செலவு பண்ணி கழுதையை காப்பாற்றுற அளவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா கழுதைக்கு வயசாயிருச்சு. ஏற்கனவே இந்த கிணறையும் மூடணும்னு அவர் நினைக்கிறார். அப்ப என்ன நினைக்கிறாரு, பேசாம கிணத்தை மூடணும்னா கழுதையும் உள்ளே இருக்கும், செத்து போயிடும், ரெண்டு வேலையும் முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லி வீட்டு ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு மண்ணை வெட்டி 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 அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க. கழுதைக்கு வேதனை. அட பாவி, நம்ம எவ்வளவு வேலை பார்த்து கொடுத்தோம், இப்படி நம்மளையே கொல்ல போறானே அப்படின்னு நினைக்குது. இவங்க மண்ணை போடும் போது அது ஒரு யோசனை வருது. அதுக்கு மண்ணை போட்ட உடனே கொஞ்சம் அப்படி உதறி விட்டுட்டு மண்ணு விழுந்த உடனே கொஞ்சம் மேடாகும் இல்லையா, அது மேல ஏறி நிக்குது. திரும்ப இவங்க மண்ணை போடுறாங்க, அந்த மேட்ல கழுதை ஏறி நிக்குது. இப்படியே ஏறி ஏறி ஒரு மாதிரி உயிரோட தப்பிச்சு வெளியே வந்துருது. அதாவது கிணத்துல இருக்கும்போது பயந்து இருந்தாலோ, நம்ம செத்து போயிருவோமே, நம்மளை கொல்ல போறானே, நம்ம என்ன பண்றதுங்கிற பதட்டப்பட்டிருந்தாலோ கழுதை செத்து போயிருக்கும். ஆனா சமயோசிதமா அது புத்திசாலித்தனமா யோசிச்சதால உயிரோட வந்துருச்சு. இந்த சமூகமும் நம்ம மேல பலவிதமான கருத்துக்களை கொடுத்து அள்ளி தெளிச்சு நம்மளை முடிக்க பார்க்கும். ஆனா நம்ம எதுலையும் பின்வாங்க கூடாது. நம்ம இலக்கு சரியா இருந்தா நம்ம பாதையும் சரியானதா தான் இருக்கும். இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி.